ஏகாதசி இல்ல, மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசிய வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நாம வெகு சிறப்பாக பரமபத வாசல் திறந்து கொண்டாடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது உண்டு. சாப்பிடாம இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா இதுக்கு சுத்த பட்னி விரதம் அப்படின்னு ஒரு பேருண்டு. இந்த ஏகாதசியில மட்டும்தான் எதுவுமே சாப்பிடாம பலர் மிக கடுமையாக தண்ணி கூட எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி தண்ணீர் எடுத்துக்கணும்னா துளசி தீர்த்தமாக அதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய மிக முக்கியமான விரதம். சொர்க்கவாசலுக்குள்ள இடிச்சு பிடிச்சு தள்ளி இந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி உள்ள போயிட்டா நேரா சொர்க்கத்துக்கு போயிருவோம், எல்லா பாவத்தையும் பெருமாள் நமக்கு தொலைச்சிருவார் அப்படிலாம் நமக்கு சொல்லல. ஒரு மனிதன் அந்த சொர்க்கவாசலுக்குள்ள போறதுக்கு என்ன தகுதி உண்டோ அந்த தகுதி படைத்து தூய மனதோடு யார் ஒருவர் பெருமாளை மட்டுமே பிரார்த்தனை பண்ணி அந்த வாசல் வழியாக செல்ல தகுதி படைத்து செல்லுகிறார்களோ அவர்களுக்கு பரமபதத்தில் இடம் கிடைக்கும். பெருமாளுடைய நாமத்தை சொல்லி அவருக்கு அன்பராயிருந்து தொண்டு செய்து பக்தி செய்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேலையும் அன்பு காட்டி பெருமாளுக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள நம்மளை பக்குவப்படுத்த